நெறைய பேருக்கு குடிக்கிற தண்ணி எப்படி எடுத்துக்கணுன்ற சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, சுடு தண்ணி குடிக்கிறது தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இன்னொரு சில பேரு தண்ணிய சுட வைக்கிறதுனால, அதுல உள்ள மினரல்ஸ் எல்லாமே செத்து போயிருது. அதுக்கு நீ வெறும் தண்ணியே குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, கோல்டு வாட்டர் தான் உடம்புக்கு நல்லது. அதுதான் எப்பவுமே பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹாட் வாட்டர் எப்ப போய் எடுத்துக்கலாம், அல்லது கோல்டு வாட்டர் எப்ப போய் எடுத்துக்கலாம்ன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு வாட்டர் யார் யார் எடுத்துக்கலாம்? எனக்கு உடல் ரொம்ப சோர்வா இருக்குங்க. வேலை பார்த்து களைச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அல்லது தலை சுத்தல், மயக்கம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இல்ல வாமிட் வர மாதிரியே இருக்கு அல்லது வாமிட் எடுத்தவங்களுக்கு, எனக்கு தாகம் வந்து தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கு, குடிச்சு குடிச்சு மாள முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இல்ல உடம்பு ரொம்ப சூடா இருக்கு, உஷ்ணமா இருக்கு, தொட்டு பார்த்தாலே அப்படியே உஷ்ணமா தெரியுது, எனக்கு பர்னிங் சென்சேஷனா இருக்குன்னு சொல்றவங்களுக்குலாம் கோல்டு வாட்டர் ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லங்க, கோல்டு வாட்டர் எடுத்துக்கிறனால ஒரு சில பாய்சனஸ் எஃபெக்ட்ஸ் கூட சப்சைட் ஆகுதாமா. அடுத்து ஹாட் வாட்டர். நம்ம ஹாட் வாட்டர் த்ரோட்க்கு ரொம்ப நல்லது. செரிமானத்தை அதிகப்படுத்தும். உடம்ப ரொம்ப லைட்டா வச்சுக்கும். நம்ம யூரினரி பிளாடரை சுத்தப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சளி, ஜுரம், இருமல், மூச்சு வாங்குற பிரச்சனை, சைனசைட்டிஸ் பிரச்சனைகள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபிளாங்க் ரீஜன்ல வர பெயின், அதாவது பக்கவாட்டுல வர வலிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.